வணக்கம். படித்தது பிடித்தது ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. ஒரு உழைப்பாளி ஒரு ஊர்ல இருந்தான். அவன் என்ன பண்ணானா, தன்னுடைய வேலைகள் அதிகம் சுமையின் காரணமாக அடுத்தடுத்த வேலைகளை அவன் செஞ்சுட்டு இருந்ததுனால கோயிலுக்கு போக அவனால நேரம் ஒதுக்க முடியவில்லை. ஒரு நாள் என்ன பண்ணிருக்கான், ஒரு ஊர் பயணம் போயிட்டே இருந்திருக்கான். அப்ப போற வழியில ஒரு கோயில் தென்பட்டு இருக்குது. சரி, நம்ம சாமியே கும்பிட போனது இல்ல, நம்ம போற வழியில நினைச்சு கோயில் தென்படுதுன்னு அந்த கோயில போய் சாமி கும்பிட்டு போறான். உள்ளுக்குள்ள போகும்போது நல்லா சாமி தரிசனம் பண்ணி கீழே விழுந்து நல்லா கும்பிட்டுட்டு எழுந்திருக்கிறான். அப்போ ஒரு பட்டியல் இருக்குது. சூப்பரா இருக்க ஒரு பட்டியல் இருக்குன்னு அந்த பட்டியலை பாக்குறான். அதுல சாமி கும்பிடுகிறவர்கள் பட்டியல்னு இருக்குது. அந்த நேம் லிஸ்ட பாக்குறான். இவனுடைய பேர் இல்ல. இவன் வருத்தப்படல, இது பண்ணல. சரி, நம்ம கோயிலுக்கே வரலையே, யாரோ கும்பிடுறவங்களோட பேர் இருக்கு அப்படின்னு சூப்பர் அப்படின்ட்டு என்ன பண்றான், சுத்திட்டு வரான். வந்து மறுவ விழுந்து கும்பிடுறான். எழுந்திருக்கும் போது அப்ப ஒரு பட்டியல் இருக்கு, கடவுளுக்கு பிடித்தவர்களின் பட்டியல்னு இருக்குது. அங்க ஒரு பட்டியல், இங்க ஒரு பட்டியல், சூப்பரா இருக்கேன் அப்படின்னு அந்த பட்டியலை சிரிச்சுக்கிட்டே அப்படியே பாக்குறான். பார்த்தா இவனுக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம். இவனுடைய பேரு நேம் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. ஆச்சரியப்படுறான். ஐயோ, சூப்பரா இருக்கே, இது நம்ம பேர், கடவுள் நம்மள வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சிருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே கும்பிட்டு எழுந்திரிச்சு வரான். கீழே அந்த கதாசிரியர் எழுதுறாரு, எவ்வளவு சூப்பரா எழுதிருக்காரு பாருங்க. இவனை ஏன் தெரியுமா நேம் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வச்சாரு? இவன் தன்னுடைய மனைவி மக்களுக்கு நல்ல ஒரு கணவரா இருந்திருக்கலாம், இல்ல சமுதாயத்தில் ஏதாவது மக்களுக்கு நல்ல தொண்டனாக இருந்திருக்கலாம். இவனுக்கு கோயிலுக்கு போய் நேரம் ஒதுக்க முடியாம அடுத்தடுத்தது வேலைகள் ஏதோ நல்ல வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். அதான் கடவுள் இவனை வந்து தேடி போய் அவன் இடத்துல போய் தேடி போய் அவனை முதல் இடத்துல வச்சிருக்காரு. சூப்பரா இருக்கா இந்த கதை? நாளைக்கு வேறொரு பதிவோடு வேறொரு இதோட நம்ம தொடங்குவோம்.